ஐயா, உங்க வாழ்க்கையில ஒரு பர்ட்டிகுலர் பீரியட்ல ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையும் சாமிய பார்த்துருக்கீங்க. இது ஒரு ஜெயந்தி விழாப்போ உங்களுக்கு ஒரு மனசுல ஓடுற ஒரு எண்ண ஓட்டத்த பத்தி உங்க புத்தகத்துல எழுதியிருக்கீங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு ஜெயந்திக்கு முன்னாடி வந்து, நீங்க ஓரளவுக்கு ஒரு வசதியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த 2 வேறு சூழ்நிலையிலயும் உங்க மனநிலை எப்படி இருந்தது? சாமி உங்கள எந்த மாரி அருள் பாலிச்சார்ன்ற அந்த இது சொல்லுங்க. 1976 ஜெயந்தியில் பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. எதுவும் கிடையாது. அப்படி ஒரு வறுமை, அப்படி ஒரு கஷ்டம். ஆனால் அப்பயும் சாமி வந்து என்னைய அப்படித்தான் என் மேலே அன்பு செலுத்தினார். பக்கத்தில் தான் உட்கார வச்சுருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் வந்து அங்கே தங்கியிருந்தோம் எங்கள் சுப்பிரமணியத்தில். அந்த 6 நாட்கள், அதாவது ஜெயந்தி 1ஆம் தேதி டிசம்பர், 30ஆம் தேதியே போயாச்சு அங்கே சுப்பிரமணியத்துக்கு. 6ஆம் தேதி வந்து தீபம். அந்த 6 நாட்களும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அந்த 6 நாட்களுமே கிட்டத்தட்ட நான் வந்து சாமி பக்கத்தில் தான் இருந்தேன். சாமி பக்கத்தில் இல்லைன்னா பார்க் ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தேன். அப்போ என்னை கூப்பிடுறதுக்கு யாராவது வந்துடுவாங்க. ராதிகா அனுப்பிச்சிப்பார், யாராவது அனுப்பிச்சிப்பார். உடனே வந்துருந்தேன். நான் வந்து அவர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். நான் இப்போ ஒரு 108 பாடல் எழுதியிருந்தேன் அவர் மேலே. எல்லாரையும் அந்த 108 பாடல்களையும் பாட சொல்லிக்கிட்டு இருந்தார். சுற்றி இருந்தவங்க அத்தனை பெரிய ஒரு சின்ன ரூமில் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்களெல்லாம் பாட சொல்லிக்கிட்டு இருந்தார். அவங்கெல்லாம் அப்போ ரொம்ப கேடா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஒரு பாட்டு 2 பாட்டு எழுதினாங்க. நீ எதுக்கு 108 பாட்டு எழுதுனேன்? 108 பாட்டையும் பாட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேடா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாமி ஒரே ஆனந்தமயமாக இருந்தார். அப்படி தான் இருந்தார். எவ்ரிபடி இஸ் ரைட்டிங் 1 or 2 சாங்ஸ், பட் பார்த்தா ரிட்டன் 108 சாங்ஸ். எல்லோரும் ஒரு 2 பாட்டு தான் எழுதுனாங்க. ஆசாரி மட்டும் பாரு 108 பாட்டு எழுதினார். அதுவும் எப்படிலாம் எழுதியிருக்காரு. இந்த பிச்சைக்காரன் பக்கத்தில் போனாவே அண்ணாமலையார் அருள் பாலிப்பார்னு எழுதியிருக்காரு. யார் எழுதுவா அந்த மாதிரி? அப்படி இப்படின்னு ரொம்ப புகழ்ந்தார். எனக்கெல்லாம் ஒரே கர்வம். சுற்றி இருந்தவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க, ரொம்ப பெரிய ஆளுங்க. அதுக்கு முன்னால் வந்து என்னை யாருக்குமே தெரியவும் தெரியாது, பரிச்சயம் இல்லாதவங்க. ஆனால் நான் வந்து வாழ்க்கையில் வந்து ராதிகாவுக்கு செஞ்ச அந்த துரோகத்தெல்லாம் வந்து எல்லார் மத்தியிலும் பேசப்பட்டது. அதனால் எல்லாருமே வந்து ஒரு மாதிரியாக ஒரு ஒரு வெறுப்பு உணர்ச்சி தான் பழகிற மாதிரி இருக்கும். 28 வயசு. ஆனாலும் சாமி கடைசி வரைக்கும் எல்லோரும் கலைஞ்சி போகுதுன்னு சாமியை கூட தான் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் கடைசியில் தான் என்னை அனுப்பிச்சி வச்சார். அதுக்கு அடுத்த வருஷம் 1977 என்னுடைய நிலைமை இன்னும் மோசமாச்சு. அந்த 77 ஜெயந்தியில் வந்து சன்னதியில் வீட்டில் வச்சு நடந்தது. அப்போ வந்து கி.வா. ஜெகநாதன், டாக்டர் டி.பி. மீனசுந்தரனா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. கி.வா. ஜெகநாதன் அவருடைய புக்கு அன்பு கலமும் புக்கை வந்து ரிலீஸ் பண்ணார். அதை ரிலீஸ் பண்ணது வந்து டாக்டர் டிபிஎம் ரிலீஸ் பண்ணார். அந்த 2 ஆன்மீக, அது என்ன சொல்கிறது, அவங்க அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேட்டில் இருந்த பக்தர்கள். அவங்க 2 பேர் முன்னாலேயும் சுவாமி என்னை பற்றியும் பேசினார். இஎஸ் ஆல்சோ ரிட்டன் செவரல் சாங்ஸ் ஆன் திஸ் பேக்கர்னார். எனக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா டாக்டர் டிபிஎம்லாம் வந்து தமிழில் அவங்கெல்லாம் அப்பேற்பட்ட பேரறிஞர்கள். கி.வா. ஜெகநாதன்லாம் பார்த்திங்கன்னா ஆசுகவி. போன நூற்றாண்டில் வாழ்ந்த 3 ஆசுகவிகள். ஒன்று கிருபானந்த வாரியார், இன்னொன்று கி.வா. ஜெகநாதன், இன்னொன்று வந்து கண்ணதாசன். இந்த மாதிரி ஆசுகவிகள் மத்தியில் என்னை ஏன் பெரியும் சேர்க்குறாரேன்னு சொல்லி எனக்குலாம் அவ்வளோ சந்தோஷம், கர்வம். 77 அந்த மாதிரி ஜெயந்தி போச்சு. சாரி, 77 வந்து ஓயாமடத்தில் 78 ஜெயந்தி தான் அந்த இது. 77 ஜெயந்திலையும் ஓயாமடத்தில் நடந்தது வந்து ரொம்ப கிராண்டாக நடந்தது. அது அப்போ தான் சுவாமிக்கு தலை கிரீடம் எல்லாம் வச்சு ஒரே ஹோமம் அது இதுன்னு ரொம்ப ஆர்ப்பாட்டங்கள், ரொம்ப சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் வச்சோடனே சாமிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அன்றைக்கி சாயங்காலம் போனவுடனே ஹியர் ஆஃப்டர் நோ மோர் ஜெயந்தி, யூ செலிப்ரேட் த ஜெயந்தி இன் யுவர் ஓன் ஹவுசஸ், யூ நீட் நாட் கம் ஓவர் ஹியர். இது வேண்டவே வேணாம். ஏன்னா சுவாமிக்கு ஒரு பெரிய மலர்கிட வச்சு ஒரு மணி நேரம் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. 1 மணி நேரமும் சாமி தலையை அசைக்கல, அப்படியே உட்காந்துருந்தார். கீழே பார்த்திங்கன்னா ஹோமங்கள், யாகங்கள், அது இதுன்னு நிறையா ரிச்சுவல்ஸ். இனிமேல் இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் எதுவுமே இந்த பிச்சைக்காரருக்கு தேவையில்லை, இனிமேல் வேண்டாம்.
அவங்கவுங்க வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பிச்சிட்டார். அந்த இந்த 1977 ஜெயந்தியை கண்டக்ட் பண்ணது வந்து செலவுகள்லாம் ஏற்றுக்கிட்டது வந்து ராஜேந்திர நாடாருங்கிற ஒரு பெரிய ஒரு டிவோட்டி. நோம்பர் அவர் தான் சுவாமியை தன்னுடைய பென்ஸ் காரில் கூட்டு வந்து ஓயமடத்தில் இருந்து பண்ணது. அதுக்கப்புறம் வந்து அவங்க முயற்சி பண்ணலை. 78 வந்து சனித்தர் வீட்டில் வச்சு ஜெயந்தி. அப்போ இன்னும் என்னுடைய நிலைமை ரொம்ப மோசம். அப்போ தான் டாக்டர் டிபிஎம் கிவாஜா இவங்கெல்லாம் இருந்தது. அப்போ என்னுடைய நான் நிறைய பாடல்கள் எழுதியிருந்தேன். அப்போ வந்து 77 எழுதின பாடல் ஒன்று, அழியும் வாழ்வின் விருப்பை கூட்டி. அந்த பாட்டுக்கு வந்து சாமி அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து ஸ்ரீவிழுத்தூரை சேர்ந்த ஒரு டிவோட்டி, பெருமாளப்பன்னு ஒரு டிவோட்டியை 1000 காப்பி பிரிண்ட் பண்ண சொல்லி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னார். அந்த பாட்டு தெரியாத சுவாமி பக்தர்களே இருக்க முடியாது. அந்த சுவாமி அந்த பாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார். 78 அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு பரதேசி கோலம் தான் என்னுடைய கோலம். அந்த 78 ஜெயந்திக்கு வர்றதுக்கு தான் நான் வந்து கையில் காசு இல்லை, பெங்களூர்லேருந்து ஒரு சைக்கிளை திருடி எடுத்துகிட்டு வந்துடலாம்னு நினச்சது. அதுக்கிடையில் இன்னொரு டிவோட்டி வந்து என்னால் போக முடியல, என் குழந்தைக்கு வந்து அம்மன் போட்டிருக்கு, சாமி வந்த குடும்பத்தில் தான் வரணும்னு சொல்லியிருக்காரு, அதனால் என்னால் போக முடியாது, அந்த டிக்கெட் இருக்குது, நீங்கள் நான் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த டிக்கெட்டை கொடுத்து அனுப்பிச்சார். நான் அந்த டிக்கெட்டில் வந்து சேர்ந்தேன். அப்பயும் பார்த்திங்கன்னா தரித்திர கோலம் தான். அடுத்த வர சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கடைசியில் எல்லாரையும் அனுப்பிச்சதுக்கப்புறம் கடைசியில் எனக்கு என்னை அனுப்பிச்சி வச்சார் சுவாமி. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் அனுப்பிச்சி வச்சார். 100 ரூபா சரி கையில் பணம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சார். எவ்வளோதான் தரித்திர நாயகனாக இருந்தாலுமே, ஆனால் உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் அனுப்பிச்சது அந்த காலகட்டத்தில் தான். ஏன்னா அவர் அந்த காலகட்டத்தில் வந்து சாமி என்னை பற்றி பேசினது ஒரு பக்கம், பேசாமல் இருந்தது ஒரு பக்கம், அவரை பற்றி நிறைய பாடல்கள் புனைந்தது ஒரு பக்கம், அவர் சொன்ன ஞானிகளுடைய சரித்திரங்களை படித்தது, அவருடைய உபதேசங்களை படித்தது ஒரு பக்கம். ஸோ எல்லாம் வெளியே வந்து பசியும் பட்டியுமாகவும் இருக்க இடம் எல்லாமே அடைஞ்சாலுமே உள்ளூரை எனக்கு ஆகாரம் நிறைய, ஆன்ம ஆகாரம் நிறைய கிடைச்சது, நிறைய கொடுத்தார் அவர். அங்கே திருவண்ணாமலைக்கு வந்துட்டால் எனக்கு வந்து தங்குறதுக்கு பிரச்சனை கிடையாது, சாப்பிட்றதுக்கு பிரச்சனை கிடையாது, சிகரெட்டுக்கு பிரச்சனை கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாமே அவர் அமைச்சுக்கிட்டார். ஆனால் ஒன்ஸ் சாமியினுடைய அந்த அருள் பாலித்தல் முழுசும் நடந்ததுக்கப்புறம், ராதிகா மேலே உள்ள வெறுப்பு தணிஞ்சதுக்கப்புறம், நான் ராதிகா எல்லாம் ஒன்றா வாழ்ந்ததுக்கப்புறம் சிவகாசிக்கு சாமி போகலான்னு சொல்லி எங்கள் பெங்களூரில் சிவகாசிக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் எங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கூடிச்சு. அதே சமயத்தில் பண வளர்ச்சியோ மற்ற வியாபார வளர்ச்சியோ எல்லாமே கூடுற சமயத்தில் இன்னொன்று ஒரு துறவு உணர்ச்சியும் வந்துக்கிட்டே இருந்தது. எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். முருகேசன் இறந்தது 1984. அவர் இறக்கிறதுக்கு முந்தி நாங்கள் திருமணம் பண்ணியிருந்தோம். கங்கா பிரதட்சணம் பண்ணணும், யாருக்கு தெரியாமல் போயிடணும்னு. 6 வருஷம் ஆகும் அந்த கங்கையை பிரதட்சணம் பண்ணுறதுக்கு. அதான் யார்ட்டையும் சொல்லாமல் போயிடலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே அவர் இறந்து போனார். நாங்கள் பிளான் பண்ணது வந்து பிப்ரவரி, ஏப்ரல் 4ஆம் தேதி அவர் இறந்து போகிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் ரொட்டீன். அப்புறம் மறுபடியும் வந்து இந்த வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருந்தது. கொஞ்சமாக பணம் வர வந்தது. அப்புறம் ஒரு நண்பருக்கு வந்து உடம்பு முடியாமல் போச்சு. சாமிகிட்ட வந்து போய் கேட்குற மாதிரி அவங்க சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு போனாங்க. அப்போ என்னை பற்றி கேட்கும்போது, இந்த மாதிரி வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் நான் சாமிகிட்ட சொல்லித்தான் செய்யறது. சாமி தெரியாமல் என்ன நடக்க போகுது, எல்லாமே உள்ளே இருந்து சொல்கிறது எல்லாமே அவர் தான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கான ஆரம்பிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு வியாபாரம் ஆரம்பித்தேன். அந்த வியாபாரத்துக்கு மூலதனமாக ராதிகாவுடைய நகைகள் 100 பவுன் நகையை வச்சு தான் அந்த வியாபாரத்தை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தது. திடீர்னு ஒரு நாள் சாமிகிட்ட போயிருக்கும்போது 1987 நினைக்கிறேன், 86 வந்து சாமிகிட்ட போகும்போது என்ன செய்யறேன்னு கேட்டார். இது மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், நடந்துட்டு இருக்கு சாமி. அவருக்கு சாமி அதை என்கரேஜ் பண்ணல, வியாபாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னாரு. அதுக்கு சில வியாக்கியானம் கொடுத்ததை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி கூட நம்ம என்ன சேவை பண்ண முடியும், நாட்டுக்கோ இல்லாட்டோ சாமிக்கோ என்ன சேவை முடியும்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது போவேன், சுவாமி வந்து எங்கேயாவது போய் ஒரு 3 நாள் தனியாக இருந்துட்டு வாம்பார். அப்படியே போனேன்.
முடிவில் 1989 வந்து ஒரு வருஷம் வீட்டிலேயே இருந்தேன். எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல. ஒரு வேளை ஆகாரம் எடுத்துகிட்டு வீட்டிலேயே இருந்தேன். 1990 வந்து என் தம்பிக்கு விவரங்கள்லாம் கையில் கொடுத்துட்டு போனதுனால தம்பினால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. வீட்டு செலவு கூட பணம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் போது மறுபடியும் வியாபாரம் பண்ண உள்ளே போனேன். அப்பயும் சாமிகிட்ட கேட்கல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சுற்றி இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சாமி கிரியேட் பண்ணார். அந்த ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ண உடனே நான் வந்து உள்ளே என்ட்ரு பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ வியாபாரத்தில் என்ட்ரு பண்ண உடனே பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனமாக வியாபாரம் பண்ணேன். ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபா வேணும், சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட வியாபாரம் பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வித்தின் 4 or 5 years ஒரு ஃபேக்ட்ரியை கட்டினேன். என்னென்னமோ நடந்தது. வீடு கட்டினேன், அப்புறம் தம்பிகளுக்கு வீடு, இன்னும் அப்புறம் பெங்களூரில் ஆஃபீஸ், என்னென்னமோ நடந்தது. லிமிடெட் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சது, நிறைய நடந்தது. பணங்கிறது சாதாரணமாக வந்தது. கார் வாங்கினது. 1993 வந்து சாமி ஆசிரமத்துக்காக எல்லாம் ஒர்க் பண்ணும்போது அந்த 4 பேரை கொண்ட குரூப், ஜனார்தனன், விருதுநகர் ராமமூர்த்தி, ஆடிட்டர் ரகுநாத், பாண்டிச்சேரி, நான், இந்த 4 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம். எல்லா இடத்துலையும் போய் பணம் கேட்க போனால் பணம் கேட்கறது இல்லை. போய் சாமி பற்றி சொல்லுவோம், சாமி பற்றி பேசிகிட்டே இருப்போம். கடைசியில் அவங்களாவது பணம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவோம். ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அது ஒரு 6 மாத காலம் பணத்துக்காக அலைஞ்சது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வேடிக்கை விளையாட்டு மாதிரி கழிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பிணக்கில் வந்து ஜனார்தனன் வெளியே போனார். ட்ரஸ்ட்லேருந்து வெளியேறினார். ஆஞ்சநேயர் வெளியேறினார். அப்போயும் நான் வந்து ராதிகா 94 வந்து ஒரு வருஷம் இங்கே இருந்தாள். ஆசிரமத்தில் சாமியுடைய இதிலே இருந்தாள். அப்போல்லாம் வந்து பண வசதி நல்ல வசதி. அப்போ ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 செலவழிக்கணும்னு சொல்லி இவன் வந்து பணம் கேட்டேன்ட்ட. வாடகை வீட்டுக்கு போய் 25,000 இதுக்கு செலவழிக்கணும்னு சொல்லிட்டு நேராக புறப்பட்டு வந்தேன் நான் 94. சாமிகிட்ட போய் கேட்குறேன், சாமி, ஏன்னா சாமி தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக, சாமி இந்த மாதிரி செலவழிக்கணும்னு சொல்கிறா சாமி, 25,000 பணம் வேணும்னு சொல்கிறா சாமி அப்படி சொன்னோடனே, அவள் பணம் தான் எல்லா பணம்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அவள் ஒரு 25,000 கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? என்னப்பா சாரதி அப்படின்னாரு. எனக்கு நான் உடனே கொடுத்துட்றேன் சாமி சொல்லிட்டு உடனே நான் பணம் எடுத்துகிட்டு போகல, கொஞ்சம் தான் பணம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே ஒரு ஃப்ரெண்ட்டை, லோக்கல் ஃப்ரெண்ட்டை கொஞ்சம் பணம் வாங்கி உடனே அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். அது கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்ச்சினா இப்படி வளர்ச்சி கிடையாது. அவ்வளோ வளர்ச்சி, கண்ணாபின்னான வளர்ச்சி. எல்லாமே கோடிக்கணக்கான டர்ன் பண்ணுற மாதிரி எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு விரக்தினா அந்த லௌகீக வாழ்க்கையில் ஒரு பிடிமானமே இல்லை. எனக்கு இல்லை, அவளுக்கு இல்லாமல் போச்சு. சாமி மேலே அந்த ஈடுபாடு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அவ்வளோ தீர்க்கமான ஈடுபாடு. எங்களுக்கு ஈடுபாடு இருந்ததோ இல்லையா தெரியாது, சுவாமிக்கு எங்கள் மேலே அப்படி ஒரு ஈடுபாடு. எப்பயுமே ஆசிரமத்தில் நாங்கள் இருந்தால், நான் யாரும் வந்தால் எழுதி கொடுக்கணும்பாங்க. அப்போ தான் சாமியை பார்க்கலாம், சாமிகிட்ட படித்து காட்டுவாங்க. அது சாமி வந்து கூப்பிட விடுவார், போகலாம்பாங்க. நான் அந்த மாதிரி எழுதிலாம் யாரும் கொடுக்கறதில்ல. வரிசையில் நிற்பேன், சாமி பார்ப்பார், பார்த்தா உடனே கூப்பிட விடுவார், போய் உட்காந்து அதே செஷன் பூரா கூட உட்காந்துருப்பேன். இல்லைன்னா நான் வந்திருக்கேன் தெரிஞ்ச இவங்கெல்லாம் ஒரு வீடு வாடகை எடுத்து அதில் தங்கியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு சாமி வந்துடுவார், வந்து பார்க்க வருவார். அந்த பஞ்ச பராரியாக இருந்த காலத்துலேயும் சுவாமி என் மேலே பொழிஞ்ச அன்பு, அப்படிப்பட்ட அன்பு. பணத்தில் நம்ம இறக்கும்போது அவ்வளோ சீரும் சிறப்புமாக செல்வாக்கோடு இருக்கும்போதும் அப்படி ஒரு அன்பு. அந்த அன்பில் ஒரு மாற்று கூட குறைவே கிடையாது. ரொம்ப மோசமான ஸ்டேஜில் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஆகாரத்துக்கே வழி இல்லைங்கிற போதும் சாமி என் மேலே அப்படி ஒரு அன்பு மழை பொழிஞ்சார். அவ்வளவு பணம் சேர்ந்து, அவ்வளவு ஊரில் பேர், புகழ், செல்வாக்கு எல்லாம் வந்து சொத்துக்கள், சுகங்கள் நிறையா கோடிக்கணக்காக எல்லாம் சேர்ந்ததாலும் சாமி அதே மாதிரி தான். சாமி நான் வீடு கட்டியிருக்கேன்னு தெரிஞ்ச உடனே சாமிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இன்னும் பார்சல் ஹஸ் பில்ட் எ நியூ ஹவுஸ். பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் இதில் ஒரு பார்சல் வீடு கட்டியிருக்காரு தெரியுமா உனக்கு? நான் கார் முதல்ல வாங்கினதுக்கப்புறம் இன்னும் பார்சல் ஹஸ் பர்ச்சேஸ் எ நியூ கார் வாங்கியிருக்கார் பார்த்தார். அப்படி அதாவது சந்தோஷத்தில் சொல்லுவார், எல்லாத்தையும் சொல்லுவார். கேட்க அவ்வளோ பெருமையாக இருக்கும். எப்பயுமே பார்த்தாரின்னு உச்சரிக்கும் போதே தனியாக இருக்கும். கடைசி காலகட்டத்தில் அந்த 2000 இதில் வந்து டிசம்பர் மாதம் அங்கே பெரிய ஹாலில் வந்து சாமி தரிசனம் கொடுப்பார். அந்த டயஸில் வந்து சாமியை வந்து உட்காந்துருப்பார். நாங்கள்லாம் பின்னால் உட்காந்துருப்பார். கூட்டம் நிறையா இருக்கும். பின்னால் ஒரு 10 ரூபா 15 ரூபா தள்ளி பின்னால் உட்காந்துருப்பேன்.
பார்சாலின்னு கூப்பிடுவார். அப்போ மைக் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 10, 20 ரூபா தள்ளி உட்காந்துருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 அடி தள்ளி உட்காந்துருப்பேன். 100 அடிக்கு பின்னால் உட்காந்தாலும் எனக்கு மட்டும் கேட்கும் சாமி கூப்பிட்றது. சாமின்ட்டு எழுந்து ஓடுவேன். பக்கத்தில் வந்து இல்லை உங்களை கூப்பிடல யாரும்பாரு. இல்லை என்னை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போனால் பக்கத்தில் போனால் என்னை மட்டும் தான் கூப்பிட்டு போகிறார். அவர் கூப்பிட்ட குரல் என் காதுக்கு மட்டும்தான் கேட்கும், வேறு யாரு காதுக்கும் கேட்காது. யூ சிங் சம்திங், யூ டாக் சம்திங் விச் இஸ் குட் ஃபார் தீஸ் பீப்புள்பாரு. எனக்கு பேச தெரியாது அப்போ இல்லை, எப்பயுமே பேச தெரியாது. நம்ம கொஞ்சம் பாடினா பாடிடுறேன், டூ வாட் ஒரு லைக்பார். பாடுவேன், அவன் பக்கத்தில் வர சொல்லுவார், பழம் கொடுப்பார், பக்கத்தில் உட்கார வைப்பார். ஸோ ஃப்ரம் த பிகினிங், நான் முதல் நாள் சந்தித்ததுலேருந்து கடைசி தரிசனம் வரைக்கும் அவர் என் மேலே காட்டது அன்பு 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 மழை தான். அந்த அது அன்புக்கு வந்து குரு சிஷ்ய உறவோ இல்லாட்டா ஒரு தெய்வத்துக்கும் பக்தனுக்குள்ள ஒரு சொந்தமோ, இது எல்லாத்தையும் கடந்த ஒன்று. இதுக்கெல்லாம் ஒரு பேரே வைக்க முடியாது. அந்த அன்பு, அப்பேற்பட்ட ஒரு அன்பு அவர் என் மேலே காட்டினார். இதுக்கு வந்து ஒரு சமுதாய அந்தஸ்தோ பணமோ ஏழ்மையோ இல்லாட்டா ஒரு பெரிய ஒரு செழிப்பான வாழ்க்கையோ அதெல்லாம் காரணமாக இருந்ததில்லை. அதை ஒரு நாள் சொல்லி புரிய வச்சார். வேர் ஆல் டுகெதர், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோம். 7 வருஷத்துக்கு 77 வருஷத்துக்கு 777 வருஷத்துக்கு 7777 வருஷத்துக்கு இல்லை இல்லை, இன்ஃபினிட், முடிவில்லாத 7 வருஷத்துக்கு நம்ம ஒன்றா தான் இருந்தோம், இருக்கோம், இருப்போம். இதை சொன்னது அவர் தான். அதே போல் எப்பெல்லாம் சிவன் வர்றாரோ அப்போல்லாம் கணங்களும் அவருடைய கணங்களும் கூட வருவாங்க. சிவன் வரும்போது சிவகணங்களும் கூட வருவாங்க. அப்படி சொல்லிட்டு எங்களெல்லாம் பார்த்து சிரிச்சது ஆனந்தமாக இருந்தது. ஸோ அவர் வரும்போதெல்லாம் நாங்கள் வருவோம். அது நாங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கோங்கிறத அவர் பார்த்தது இல்லை, அவர் பார்க்க மாட்டார். அதை எந்த சூழ்நிலை எங்களை வச்சுருக்காரோ அந்த சூழ்நிலை நாங்கள் வந்து லேர்ன் பண்ண வச்சார். எங்களை ஏழ்மையிலே எங்களை லேர்ன் பண்ண வச்சார். ஒரு நல்ல செழுமையான வாழ்க்கை வாழும்போது லேர்ன் பண்ண வச்சார். கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எங்களை லேர்ன் பண்ண தான் வச்சுட்டு இருக்கார். நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கு.